ஹாய் ஜீனியஸ். ஸோ நம்ம தளபதி விஜய் தலைமையில் அமைஞ்சிருக்கக்கூடிய நம்ம தாவேக்கா அரசு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மாதம் மாதம் மகளிருக்கு கொடுக்கக்கூடிய இந்த 1000 ரூபாயை வந்து உயர்த்தி 2500 என்ன பண்ண போறாங்க அப்படின்னா கொடுக்க போறாங்க. அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படிங்கிற அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே இன்ஸ்டன்டா உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும். ஓகே, ஸோ என்ன அப்டேட்ஸ், என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் 2500 வரைக்கும் அப்ளை பண்றாங்களோ அந்த குடும்ப தலைவி வந்து அவங்க குடும்ப அட்டையில அவங்க வந்து குடும்ப தலைவியா இருக்கிறவங்க வந்து இந்த 2500 வந்து அப்ளை பண்ணலாம். அவங்க வயசு வந்து 21 வயசுல இருந்து 60 ஏஜுக்குள்ள இருக்கணும். அவங்க கண்டிப்பா தமிழ்நாட்டுல வசிப்பவரா இருக்கணும். ஓகேவா? ஸோ யாருக்கெல்லாம் இது கிடைக்காது அப்படின்னா, அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்றவங்களா இருந்தா அவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கிடைக்காது. நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து ஒரு அரசு ஊழியர்களாவோ இல்ல பென்ஷன் பெறுபவர்களாகவோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கிடைக்காது. அதிக வருமானம் பெறும் குடும்பங்கள்ல இருக்கவங்களுக்கு இந்த தொகை வந்து என்ன பண்ணது அப்படின்னா கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா, ஆதார் கார்டு இருக்கணும், பேங்க் பாஸ்புக் இருக்கணும். ஸோ இந்த ஆதார் கார்டு வந்து அவங்க ஃபோன் நம்பர் கூட என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா லிங்க் ஆகி இருக்கணும். அண்ட் அந்த ஆதார் கார்டு அவங்க பேங்க் அக்கௌண்ட்லயே என்ன பண்ணிருக்கணும், லிங்க் ஆகி இருக்கணும். அப்பதான் அந்த அமௌண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா தடையில்லாம உங்களுக்கு வந்து என்னன்னா வந்து சேரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ற அந்த பில் வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரேஷன் கார்டு வந்து இருக்கணும். அடுத்து வந்து என்னன்னா இன்கம் சர்டிபிகேட், அதாவது அவங்க வருமானத்தோட நிலையை வந்து கண்டறியறதுக்கு இந்த இன்கம் சர்டிபிகேட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அவ்வப்போது வந்து அந்த அதிகாரிகள் வந்து உங்க வீட்டுக்கு வந்து சோதனை செய்யறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அபிஷியலா வந்து எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ஓகேவா? அதோட வெப்சைட் வந்து எதுவும் கொடுக்கல அப்ளை பண்றதுக்கு. ஸோ அப்ளை பண்ண கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நான் கண்டிப்பா என்ன பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்காக அப்டேட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணிக்க அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.